வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். எல்லாருக்கும் இட்லி தோசை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இட்லி தோசைக்கு சைட் டிஷ் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆயுர்வேதத்தில் வாத பித்த கஃப்னு 3 பாடி கான்ஸ்டியூஷன் இருக்குது. இதை பொறுத்து இது எல்லாமே டிஃபர் ஆகும். உங்கள் உடம்பு எப்பயுமே ட்ரையாக இருக்குது, பாடி வெயிட் என்ன சாப்பிட்டாலும் ஏறவே மாட்டேங்குது, ஜாயின்ஸ்லாம் அடிக்கடி சத்தம் கேட்குது, அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாத பிரகிருதின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாத பிரகிருதி உள்ளவங்க அந்த இட்லி எப்படி சாப்பிடணும்னா கண்டிப்பாக சூடான இட்லி தான் சாப்பிடணும். அதில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் சாம்பார், ஸோ இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வாத பிரகிருதிக்கு இந்த இட்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லை என் உடம்பு எப்பயுமே சூடாக இருக்கும், கோவம் ஜாஸ்தி வரும், கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு செரிமானம் சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பித்த பிரகிருதி. நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா உங்கள் இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி புளிப்பாக இருக்கக்கூடாது. இட்லியில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, முருங்கைக்காய் சாம்பார், இது மாதிரி சாப்பிடும்போது பித்தத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது ரெண்டுமே நான் இல்லை, என் உடம்பு ரொம்ப குளிரும், நான் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும், என் உடம்பு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க கப உடம்பு தான். ஸோ இந்த கப உடம்பு உள்ளவங்க எப்படி இட்லியை சாப்பிட்ணும் அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி அதாவது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த இட்லி சூடாக இருக்கணும். இவங்க சைட் டிஷ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார சட்னி சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிடும்போது கபத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஏன் என் வீட்டில் இட்லி சூடாக இருக்கும்போது சாப்பிட்றாங்க, ஆறி போச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க, தேங்காய் சட்னி ஏன் சாப்பிட்றாங்க, சாம்பார் மட்டும் ஏன் சாப்பிட்றாங்க, அப்புறம் கார சட்னினா 2-3 இட்லி சேர்ந்து போகுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது எல்லாமே அவங்களோட அசால்ட்டோ இல்லை விளையாட்டுத்தனமோ கிடையாது, அவங்களோட உடல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபத்தை பொறுத்து தான் இது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.